வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வீட்ல சில்லற ஒர்க்லாம் இருந்துச்சு. அப்ப நான் பார்க்கும்போது இந்த சுவிட்ச் போர்ட ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கட்டி ஒரு 20 வருஷம், 25 வருஷத்துக்கிட்ட ஆச்சுன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்க யூஸ் பண்ண சுவிட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கர்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இடையில வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவிட்ச் அதில ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு நார்வீட்னு ஒரு பிராண்ட்ல வாங்கி போட்டுருக்காங்க. ஸோ, இப்ப எனக்கு என்ன டவுட், என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ப வாங்கி போட்ட சுவிட்சஸ்லாம் நல்ல குவாலிட்டியா நல்லாவே இருக்குதுங்க. இப்ப இடையில வாங்கி போட்ட அந்த ஒரு 3 வருஷத்துல வாங்கி போட்ட அந்த சுவிட்சோடைய அந்த ஸ்க்ரூ கண்டிஷன் பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு, அதுக்குள்ள துரு பிடிச்சிருச்சு. ஆனா அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்ட அந்த ஸ்க்ரூ வந்து எந்த துருவுமே பிடிக்கல. நான் கூட பிராஸா இருக்குமா அப்படின்ட்டு நான் வந்து தேய்ச்சு பார்த்தேன். பிராஸ் மாரியே எனக்கு தெரியல. நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு மைனஸ்ல குடுக்குறாங்க. முன்னாடிலாம் வந்து ஸ்டார்ல குடுத்துருந்துருக்காங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாவே இருந்துச்சுங்க. இப்போ நான் வந்து குந்தன்ல தான் சுவிட்ச் வாங்கி மாத்துனேன். நான் அந்த பழைய சுவிட்சை வந்து உடைச்சியும் எடுக்கல, எதுவுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளா ஈஸியா கழட்டி எடுத்துட்டேங்க. நான் என் கையில இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க. அந்த ஸ்க்ரூவும் அந்த சுவிட்சுமே எந்த டேமேஜ் இல்லாம அழகா அவுத்து எடுத்துட்டேன். ஏன் வந்து இதே போல இப்போ குவாலிட்டி குடுக்க மாட்றாங்க அப்படின்றது தான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அப்படி குடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்குமே வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாவுமே இருக்கும். ஸோ உங்க கருத்து என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வரேங்க. பாய்ங்க.